குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவும் பங்கு பெற்றார். ஒரு நாள் கௌரவர்கள் மிக கடினமான சக்கரவியூகம் என்ற போர் வடிவை அமைத்தார்கள். இந்த வடிவமைப்பை உடைக்கும் திறமை சிலருக்கே இருந்தது. அபிமன்யுவும் அவர்களில் ஒருவன். அவன் இந்த நுட்பத்தை அவனது தாயின் கருவறையில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. சக்கரவியூகத்தில் நுழைவது மட்டுமே தெரியும், வெளியேறுவது தெரியாது. பாண்டவர்கள் தங்களால் இதை சமாளிக்க முடியாத நிலைக்கு வந்தபோது அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்து உள் நுழைய முன் வந்தான். எனக்கு வெளியேற தெரியாது, ஆனால் நான் சமயத்தை காப்பாற்ற போராடுவேன் என்று அவன் உறுதியாக அபிமன்யு சொன்னான். அவன் வீரத்துடன் சக்கரவியூகத்தில் நுழைந்தான். ஒவ்வொரு வட்டத்தையும் உடைத்து பல வீரர்களை வீழ்த்தினான். ஆனால் கௌரவர்களும் ட்ரோணர், கர்ணன், துரியோதனன் போன்ற தலைவர்களும் இணைந்து அவனை முற்றுகையிட்டனர். ஒருவன் மட்டுமாக பலருக்கு எதிராக போராடிய அபிமன்யு இறுதி வரை துணிந்து போராடினான். அவன் உயிர் நீத்தாலும் அவன் வீரமும் தியாகமும் என்றென்றும் போற்றப்படுகிறது.